Good morning, sisters. Good morning, sir. ஸோ நம்ம எவ்ரி மண்டே ஃபாரன்சிக் மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிற வரிசையில் ஃபாரன்சிக் மெடிசன் ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இஎன்டி இருக்குது, ஆப்தல்மாலஜி இருக்குது, கண்டிப்பாக அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இஎன்டி ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்டு, மெடிசன் ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்டு, கைனகாலஜி ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட்டு. அது மாதிரி எல்லா சப்ஜெக்டோடையும் ஒன்றிணைஞ்சு போகிறது தான் ஃபாரன்சிக் மெடிசன். எதிலுமே ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு நாகரிகம் இருக்கணும், ஒரு கலாச்சாரம் இருக்கணும், ஒரு பண்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுத்தரது தான் நமக்கு ஃபாரன்சிக் மெடிசன். ஒரு மெடிசனை எப்படி நம்ம மருத்துவத்தை கண்டிப்பாக தொழில் தான், அதில் எதுவும் டவுட் கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தொழில் தானே இல்லையா. ஒரு பாத்திரம் தைக்கிறதுலேருந்து எந்த தொழிலுமே எதை விட உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை, செய்யும் தொழிலை தெய்வம்னு நம்ம கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இந்த மருத்துவ தொழிலை எப்படி செய்கிறது. இப்போ நம்ம ஒரு உதாரணம் கேட்டோம், கேம்ப் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு ஒரு உதாரணம் கேட்டோம். அந்த கேம்புக்கு சக்ஸஸ், ஒரு கேம்ப், ஒரு முகாம் நடத்துகிறோம், ஒரு ஊர்லேயோ ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒரு முகாம் நடத்துகிறோம். அந்த முகாமோட வெற்றி என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக எடுத்தோம்னா, அந்த முகாமோட வெற்றி என்ன, திரும்ப ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வரதான்னு கேட்டால் கிடையாது. அங்கே அவங்க இது வரைக்கும் மருத்துவ ஆலோசனைகள் பெறாதவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை கொடுக்கறது தான் ஒரு முகாமோட வெற்றி. ஒரு இடத்துல முகாம் இடுறோம் அப்படின்னா பல பேர் போகிற இடத்துல முகாம் இடக்கூடாது. முதல்ல மீன் கடை போடுறவங்க, பூக்கடை போடுறவங்களுக்கு அந்த நாகரிகம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒருத்தர் பக்கத்தூரில் மீன் கடை போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இன்னொரு மீன் கடை போடுவாங்க. பட் சில நேரங்களில் மருத்துவ தொழில் செய்கிற நம்ம மெடிக்கல் ஷாப் எதிர்க்கவே இருக்கும், இன்னொரு மெடிக்கல் ஷாப்கார் மெடிக்கல் ஷாப் போடுவார். பக்கத்துலேயே ஒரு டாக்டர் இருப்பாங்க, அது பக்கத்துலேயே அட்லீஸ்ட் ஒரு கர்டிசிக்கு அந்த டாக்டர்கிட்ட போய் நான் இங்கே கிளினிக் திறக்க போகிறேன், திறக்கலாமா, அட்லீஸ்ட் நமக்கே தெரியணும் அங்கே திறக்கக்கூடாதுன்னு. எங்கே மருத்துவ வசதி இல்லையோ அந்த மருத்துவ வசதியை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை மருத்துவ நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் ஃபாரன்சிக் மெடிசன். ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்ஜெக்ஷன் போடுறது காட்டனை நம்மளே நம்ம கையால் நம்ம டஸ்ட்பினில் போடுறது, அந்த சிரிஞ்சை நம்மளே நம்ம கையால் டிஸ்போசல் பண்ணுறது. ஸோ அதை ஒரு ஒழுக்கமாக சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த சப்ஜெக்ட்டு. அதனால் இது வாழ்நாள் முழுக்கவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்ட் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி. மற்றும் இந்த புக்கில் என்ன முக்கியம்னா புலனாய்வு. ஒரு பேஷண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அதுவாக இருக்குமா இது வேறு மாதிரி இருக்குமா, ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னுவாங்க, இல்லை காய்கறி வெட்டும்போது கையை அறுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. காயம் பார்த்தீங்கன்னா இடது கையில் ஃபோராமில் வென்ட்ரல் ஆஸ்பெக்டில் இருக்கும். இடது கையில் இந்த இடத்துல காயம் இருந்ததுன்னா யாரும் வெங்காயம் இங்கே வச்சு வெட்ட மாட்டாங்க. இது டேபிள் கிடையாது வெங்காயம் வச்சு வெட்டுறதுக்கு. ஸோ இது ஏதோ ஒரு யாருக்கோ அவங்க ஒரு பயம் உறுத்தி இருக்காங்க, அப்பாக்கோ அம்மாக்கோ யாருக்கோ ஒருத்தவங்கள பயம், நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா நான் என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு பயம் உறுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனோட சைக்காலஜியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சூசைடல் கட்ஸ் கையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாமே ஃபாரன்சிக் மெடிசனில் பார்ப்போம். ஸோ எப்பவும் போல் டாக்டர் KS நாராயண ரெட்டி அவர் தான் நம்ம இந்த புக்கோட ஆத்தர். அவரை ஒரு பக்கம் புகைப்படத்தை காட்டிட்டு, ஏன்னா பல புத்தகங்கள் இருக்குது, ஆனால் பாவம் இந்த அடிப்படை நாகரிகம் சொல்லிக் கொடுக்க புத்தகங்களுக்கு ரொம்ப புத்தகங்கள் இல்லை. அதனால் இவருக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு உள்ளே போகலாம். ஸோ மெடிக்கல் லா அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Indian Medical Degrees Act 1916. The act was passed to regulate the grant of titles implying qualifications in Western medical science. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில், அது 1916க்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டிகள்லாம் கேட்டிங்கன்னா RMPன்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க, LMPன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள பட்டங்கள் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் மேற்கத்திய நாடுகளில் கொடுக்கக்கூடிய பட்டங்களுக்கு இணையாக MBBS அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக அது BMBSஸாக தான் இருந்தது, பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, BMBS தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் என்னுடைய ப்ரொஃபஸர் கேட்ட வரைக்கும் அதை சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை MBBSஸாக மாற்றினதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, BMBS. பட் சொல்கிறதுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் ஏதோ ஸ்டைலிஷாக இருக்குமா என்னன்னு தெரில, MBBS அப்படின்னு மாற்றியிருக்காங்க. ஸோ 1916 அந்த பட்டங்கள் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, பட் அதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் MBBS அப்படிங்கிற ஒரு அடிப்படை பட்டம் வந்திருக்குது.
1973ஆம் ஆண்டில் ஹோமியோபதி கவுன்சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மெடிசனுக்கு ஒரு சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் 1970 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தொழில் அதாவது மருத்துவ தொழில் எந்த மாதிரிலாம் பிரிந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதமும் சித்தாவும் இந்தியாவோட அடிப்படை மருத்துவமாக இருந்திருக்கு. ஏறத்தாழ 2000-3000 வருடங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. பல நோய்களுக்கு அப்போ உள்ள நோய்கள் பார்த்திங்கன்னா வாழ்வியல் நோய்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் வந்து தொற்று நோய்கள் நிறையா இருந்திருந்தது அந்த காலகட்டத்தில். தொற்று நோய்கள் வந்து ஒரு காலரா வந்தாலும் ஒரு ஊரே இறந்துடும், ஒரு அம்மை வந்தால் அந்த ஊரே இறந்துடும், அந்த மாதிரிலாம் தொற்று நோய்களுக்கு தான் பயந்திருந்தார்கள். அப்போ வந்து அவங்க கடைப்பிடித்த அடிப்படை மருத்துவம் வந்து இந்த தீட்டு, வீட்டுக்கு வராதிங்க, வெளியே வந்து இது கட்டியிருப்பாங்க, வேப்பலை கட்டியிருந்தால் போக மாட்டாங்க, தனிமைப்படுத்துறது, அது போல் நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு மருத்துவ பட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் இருக்குது, அலோபதி மெடிசன். அது ஏறத்தாழ ஒரு 300-400 வருடங்களாக அந்த அறிவியல் பட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இருந்த படிப்புகளை பட்டமாக்குனது வந்து இந்த 1956லேருந்து அதை பட்டமாக்கியிருக்காங்க. பிஏஎம்எஸ்ன்னு, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பிஏஎம்எஸ். அதுக்கப்புறம் பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பியூஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படை மருத்துவ திட்டத்துக்கு கீழே வருது. அதுக்கப்புறம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, மருத்துவர்களை அவங்களோட எப்படி வந்து நம்ம லைசன்ஸ் எடுத்தோம்னா நம்மளை ஓட்டுநர்களாக நம்மளை அங்கீகரிக்குது, அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு அங்கீகரிக்குதோ, அது மாதிரி மருத்துவர்களுக்கு லைசன்ஸ், இந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் எடுத்து வேலை பார்க்கலாம், இவர் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சான்று கொடுக்குது. அந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலாக திரும்ப பிரியுது. ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரின் கீழே தான் அவங்களுடைய மருத்துவ வேலைகளை தொடரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது அந்த மருத்துவர் ஒழுக்கமில்லாத செயல்களை நோயாளிகள் மீது, தன்னொழுக்கத்தை இதில் வரது கிடையாது. தன்னொழுக்கத்தை ஜென்ரல் லா தான் டேக் கேர் பண்ணிக்கும். மெடிக்கல் கவுன்சில் வந்து டாக்டர் தன்னொழுக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சட்டம் பாய முடியாது. பட் மருத்துவத்தில் ஒழுக்கம் இல்லை எனில் அப்போ வந்து அந்த ரெஜிஸ்டர், மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து அந்த நம்பரை கேன்சல் பண்ணி அவங்க 5 ஆண்டுகள் நிபந்தனை, 10 ஆண்டுகள், இல்லை வாழ்நாள் முழுக்க செய்கிற தப்பை பொறுத்து இருக்குது, அதை வச்சு பார்ப்பாங்க. If the council is not satisfied with the standards, it can make a representation to the central government to withdraw recognition of any medical qualification of any college. படித்த படிப்பையே ரத்து செய்யலாம். நீ படித்த படிப்பே பயனற்றது, உன்னால் எந்த பயனும் இல்லை அப்படின்னா அந்த படிப்பையே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில், அப்புறம் ரெக்கக்னேஷன் ஆஃப் ஃபாரின் மெடிக்கல் டிகிரின்னு இருக்குது. ஃபாரின் மெடிக்கல் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபாரின் மெடிக்கல் டிகிரினா நம்ம பார்ப்பீங்க, நம்ம ஊரில் மருத்துவர்கள் ரஷ்யா, அமெரிக்கா, அதுபோல் வெவ்வேறு நாடுகள் படித்திருந்தாலும் இந்தியாவுக்கு திரும்ப வரும் பொழுது இந்தியாவில் ஒரு பாசிங் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஏன்னா அந்த ஊரில் உள்ள நோய், அதாவது எதுக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணுறதுக்காக. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் போய் ஃபிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வரேன், நான் போய் சைனாவில் படிச்சுட்டு வரேன், நான் வந்து யூஎஸில் போய் படிச்சுட்டு வரேன். அதே மாதிரி அவங்க இந்தியாவுக்கு படிக்க வந்தாலும் திரும்ப அவங்க ஊருக்கு போகும் பொழுது கிராஜுவேஷன், அதாவது நம்ம வந்து அது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக எடுத்துக்கிறோம் தரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக. ஸோ இந்தியாவில் அதை வந்து நீட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அதை எடுத்துக்கிடுது, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீட்டோட ஃபுல் ஃபார்ம், நீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? ஸோ நீட்டோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்படின்னா இது தகுதி மற்றும் போட்டித் தேர்வு, அதாவது தகுதி இந்த படிப்புக்கு தகுதி அடைந்தவர்களா அப்படின்னு பார்க்குறதுக்கும், அந்த தகுதி அடைந்தவர்களை போட்டியிட்டு பட்டியலிடுறதுக்கு, ரேங்கிங் கொடுக்கறதுக்கு, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படின்னு ரேங்கிங் கொடுக்கறதுக்கு இந்த நீட் எக்ஸாம்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து வார்னிங் நோட்டீஸ் கொடுப்பாங்களாம். த கவுன்சில் மே ப்ரிஸ்கிரைப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எட்டிக்வெட் அண்ட் சீரியஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் தப்பு சின்னதாக இருந்தது இல்லை மாற்றக்கூடியதாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி நீ செய்கிற செயல் சரியில்லை, உன்னால் பல பேர் பாதிப்படைகிறாங்க, தயவுசெய்து மாற்றிக்கணும். அந்த வார்னிங் கொடுத்தும் மாற்றிக்கல அப்படின்னா டிபார் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில். ஸோ ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் வந்து இது வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு கீழே ஒர்க் பண்ணுது. இது அவங்களுடைய அந்தந்த மாநிலத்தில் உள்ள மருத்துவர்களை பட்டியலிட்டு அந்த மருத்துவர்களுக்கு ஒரு நம்பர், லைசன்ஸ் நம்பரை கொடுத்து அந்த ஊரில் தகுதி அடைந்த மருத்துவர்களாக அடையாளம் காண்றதுக்காக அந்த நம்பர்கள் கொடுக்கப்படுறாங்க. ஸோ சீரியஸ் ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட், ஒரு மருத்துவரோட கூட பணியாற்றும் செவிலியர்களோ அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்க, அதாவது நோயாளிகளிடம் நம்ம எந்தெந்த முறையில் நம்ம நடந்துக்கக்கூடாது, நோயாளிகளோட அதாவது நோயாளிகளுடன் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நோயாளிகளுடன் வல்லுறவில் ஏற்படுத்துவது. அதாவது அவங்களுடைய செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தாலே அதுதான் ஃபஸ்ட் அஃபென்ஸாக சொல்கிறாங்க. நோயாளிகளை தொடும் பொழுது மருத்துவருங்கிற அணுகுமுறையில் தான் தொடணும். அதை வந்து அதில் லஸ்ட் கலந்துருக்கக்கூடாது. அதனால் நோயாளியை தொடுவது போல தான் தொடணும். அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்காண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நோயாளிகள் மற்றும் நோயாளியுடைய உறவினர்கள்கிட்ட அந்த தொடர்பில் தான் நம்ம தொடர்பு கொண்டுக்கணும். நம்ம அதை சம்மந்தமாக தான் பேசணும். அவங்கக்கிட்ட வேறு, இப்போ நீங்கள் கறிக்கடை வச்சுருக்கீங்களா, எனக்கு வாரத்துக்கு ஒரு காலையில் ஆனால் ஒரு மட்டன் 1 கிலோ கொடுத்து அனுப்புங்க. நீங்கள் வந்து துணி கடை வச்சுருக்கீங்களா, டாக்டர் வீட்டுக்கு ஒரு துணி ஒரு பண்டில் கொடுத்து அனுப்புங்க. அது நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் கூலி வாங்கிக்கலாம். நீங்கள் டாக்டராக நீங்கள் 300 ரூபாவா 500 ரூபாவா 100 ரூபாவா 50 ரூபா வாங்கிக்கலாம். மருத்துவம் அல்லாத சேவைக்கு நம்ம வந்து நம்ம யாருமே, அது செவிலியராக இருந்தாலும் சரி, பேஷண்ட்கிட்ட நம்ம டிப்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பேஷண்ட்டு நம்ம வண்டியிலேருந்து நம்ம இறக்குன உடனே நமக்கு என்ன ஃபீஸ் நம்ம கலெக்ட் பண்ணணுமோ அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ டிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கிரிமினல் ஆக்டிடியூடு, அதாவது ஒரு பேஷண்ட்டை வந்து நோயாளியாக மருத்துவம் செய்யும் பொழுது அவங்கள வேறு ஏதாவது முறையில் யாராவது சொல்லி, நீங்கள் அவங்க இங்கே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணி அவங்கள க்ளோஸ் பண்ணணும். ஸோ வந்து அதை நம்ம, ஏன்னா அது மருத்துவமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது. இஸ்யூவிங் எ ஃபால்ஸ், மிஸ்லீடிங் அண்ட் இம்ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் மெடிக்கல் லீவ், இன்சூரன்ஸ், பாஸ்போர்ட், அதாவது இன்சூரன்ஸ்க்காக தவறாக எழுதி கொடுக்கறது. அவங்க அட்மிட்டே ஆகிருக்க மாட்டாங்க, 4 நாள் இருந்ததா எழுதி கொடுங்க சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நான் 3 நாள் ஸ்கூலுக்கு போகல, ஒரு ஜுரம்னு எழுதி கொடுங்க. அந்த மாதிரி மருத்துவ சான்றிதழ்கள் கொடுப்பது தவறான ஒரு செயல். மருத்துவரோட அந்த ஹாஸ்பிட்டலோட நம்பர் நிரந்தரமாக, ஏன்னா சீரியஸ் மிஸ்காண்டக்டில் வருது. இதெல்லாம் சின்ன மிஸ்காண்டக்ட்னால் என்னென்னா, போடும்போது இன்ஜெக்ஷன் வந்து கட்டி வந்துருச்சு, சரியாக தேய்ச்சி விடலன்னா வார்னிங் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து நம்ம நிறைய இடத்துல நான் பார்ப்பேன், சிஸ்டர்ஸ் அவங்களுடைய பிரதர்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க ஃபேமிலி எங்கள் சித்தப்பா தான் சார், 4 நாள் கொஞ்சம் ஆஃபீஸ் போல், ஒரு ஜுரம்னு தான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஆயமாவோட உறவினர்கள், வாகனம் ஓட்டுநர்கள், இவங்கெல்லாம் வந்து சார் நமக்கு தெரிஞ்சவங்க தான் சார், ஒரு வாரம் வேலைக்கு போகல, அதை நீங்கள் எதாவது ஜுரம் எதனா நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு நம்மளை வந்து அதை வந்து எவ்வளோ நம்ம வந்து நயமாகவும் நம்ம ரொம்ப மனசையும் புண்படுத்தாமல், ஏன்னா நமக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையில் வருவாங்க. பட் இது வந்து முற்றிலும் தவறான செயல். மருத்துவரோட நம்பர் நிரந்தரமாக, அந்த மருத்துவமனையோட நம்பர் நிரந்தரமாக போயிடும் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய நோயை கண்டிடுறீங்க, ஒரு டிபி இல்லை ஒரு டெங்கு, ஒரு சிக்கன்குனியா, இந்த மாதிரி நோட்டிஃபையபிள் டிசீஸ், அதாவது மருத்துவ அதிகாரிகளுக்கு சொல்லப்பட வேண்டிய டிசீஸ், இப்போ கொரோனாவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்லாமல் நம்ம மூடி மறைச்சோம் அப்படின்னா அதனால தான் சீனா மேலே பல நாடுகள் வந்து ரொம்ப கடும் கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் ஜனவரிக்கு முன்னையே 7 மாதம் முன்னையே பார்த்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, அதனால தான் இது எத்திக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராவீனிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், அதாவது மருந்துகளை மருந்தாக பயன்படுத்தாமல் வேறு ட்ரக் டிராஃபிக்கிங்க, போதைக்காக மருத்துவத்தை வந்து பயன்படுத்துறது, இல்லை யாராவது இந்த தூக்க மாத்திரை வந்து சும்மா கொடுப்பா, ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு தானே வேலை செய்கிற, இந்த லோக்கலில் இருக்கிற பாய்ஸ் காதில் கடுக்கன் போட்டு பாக்ஸ் கட்டிங்லாம் போட்டு பசங்களாம் இருப்பாங்க, புள்ளிங்கன்னு சொல், அந்த புள்ளிங்கோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நீ ஆஸ்பத்திரி தானே வேலை செய்கிற, இந்த மாத்திரை அங்கே இருக்கும், இந்த பேரில் இருக்கும், நீ அங்கே யாராவது ஒருத்தவங்களை உஷார் பண்ணிக்கிட்டு நீ அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னால் அது வந்து, ஆனால் யார் என்ன செஞ்சாலும் இறுதியில் அந்த நம்பர் போக போகிறது மருத்துவருக்கு தான். இது வந்து ரெஸ்பிக்வா அப்படின்னு சொல்லுவாங்க, லாஜிக்கூர் அப்படின்னு அந்த டெர்முக்கு அர்த்தம் அப்புறம் கடைசியாக சொல்கிறேன்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். ப்ரிஸ்கிரைபிங் ஸ்டீராய்ட்ஸ் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் when there is no absolute medical indication. அதாவது தூக்க மாத்திரைகளையோ ஊக்க மாத்திரைகளையோ மருத்துவ தேவை இல்லாமல், இப்போ நம்ம ஃப்ராக்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான்ட்ரோலோன் இன்ஜெக்ஷன் வீக்லி ஒன்ஸ் போடுறோம், அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அது இல்லாமல் இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த கம்பெனி பேர் சொல்லலை ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் டெக்கா டியூராபுலின் அப்படின்னு 25 mg 50 mg ஊசி போட்டுப்பாங்க. ஊசி போட்டு பாடியை ட்ரிம் ஆக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நாட் டிஸ்பிளேயிங், மருத்துவரோட பெயரும் மருத்துவரோட ரெஜிஸ்டர் நம்பர் அந்த மருத்துவமனையில் பல இடங்களில் இருக்கணும். மருத்துவரோட பேர், அதாவது பேர் தெரியணும். யார் அந்த மருத்துவர், பேரே தெரியாமல் சில இடத்துல கிளினிக் இருக்கும், மெடிக்கல் ஷாப் இருக்கும், பக்கத்தில் ஒரு யார் டாக்டர் பார்த்துட்டு இருக்கேன், ஓகே டாக்டரோட பேர் என்னென்னு தெரியல சார், நாங்கள் அவசரத்துக்கு போனோம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. என்னம்மா மருந்தெல்லாம் போட்டிருக்கீங்களே, என்ன எந்த டாக்டர் எந்த ஒரு, இல்லை சார் எல்லாம் அங்கே எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்வாங்க. மருத்துவரோட பேர் கண்டிப்பாக தெரியணும். அவர் ஒரு படம்னு இருந்தால் அந்த டேரக்டரோட பேர் தெரியணும். உங்கள் உடம்பில் ஒரு மருந்து உள்ளே போகுதுன்னா மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் உள்ளே போகக்கூடாது. அந்த மருத்துவர் யார், அந்த மருத்துவரோட பேர், அந்த மருத்துவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு புத்தகங்களையும் மருத்துவரோட பேரையும் மருத்துவரோட ரெஜிஸ்டர் நம்பரையும் மேண்டேட்ரியாக சீல் போடுறோம். ஸோ அது இல்லைனாலும் நான் ஓபி சிஸ்டர் கையில் கொடுத்தேன், என்ன சிஸ்டர் சீல் கூட போடலையே அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன இது ஒன்று தானே மிஸ் பண்ணோன்னு தெரியும். எவ்வளோ பெரிய மிஸ்காண்டக்ட், சீரியஸ் மிஸ்காண்டக்ட். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டரோட பேரும் நம்பரும் இல்லை அப்படின்னா என்ன மிஸ்காண்டக்டில் வருது, சீரியஸ் ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட். அதுக்கப்புறம் டைகாட்டமி அப்படின்னா இந்த கமிஷன் வாங்கிறது. டாக்டர்ஸ் வந்து கமிஷன் எக்காரணத்து கொண்டும் கமிஷன் வாங்கக்கூடாது. ஃபீஸாக எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். ஒரு டாக்டர் அங்கே 100 ரூபா வாங்குறாரா, இந்த டாக்டர் 1000 ரூபா கூட வாங்கலாம். ஒரு டாக்டர் அங்கே 50 ரூபா தான் வாங்குறாரா, இந்த டாக்டர் 5000 கூட வாங்கலாம். லேபராக எவ்வளோ வேணாலும் ஃபீஸ் வாங்கலாம். அதுக்கு வந்து கவுன்சில் வந்து ஓகே சொல்லுது. ஏன்னா உங்களுடைய தேவை, உங்களுடைய நேரம், உங்களுடைய தொழில்நுட்பம் எங்களுக்கு அறியாது, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பேஷண்ட் யாராவது, இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், நான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டின்னு வரேன் சார், நீங்கள் ஒரு தலைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருங்கன்னு யாராவது கூட்டிகிட்டு வந்து விட்டாக்களோ, இல்லை வந்து ஒரு இடத்துலேருந்து நமக்கு பேஷண்ட் தொடர்ந்து வந்தாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 5000 ரூபா கவரில் போட்டு கொடுத்து அனுப்புறது, நீங்கள் இவ்வளோ பேஷண்ட் எங்களுக்கு அனுப்புனீங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து சீரியஸ் மிஸ்காண்டக்டில். இதுக்கு பேரும் வச்சுருக்காங்க, இதுக்கு பேர் டைகாட்டமினா இரண்டாக பிரித்தல், ஃபீஸை கிடைக்கிற லாபத்தில் ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ கமிஷன் வெவ்வேறு தொழில்களில் நடந்தாலும் டாக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு வாங்கக்கூடாது. ஸோ அதில் இந்த லைனை மட்டும் படிக்கிறேன், ஏன்னா இது முக்கியமாக இந்த காலகட்டத்துக்கு அவசியமானது. டைகாட்டமி ஆர் ஃபீஸ் ஸ்பிளிட்டிங், ரிசீவிங் ஆர் கிவிங், வாங்கினாலும் தப்பு கொடுத்தாலும் தப்பு. கிவிங் கமிஷன் ஆர் அதர் பெனிஃபிட்ஸ் டு அ ப்ரொஃபஷனல் கொலீக் ஆர் அ மேனுஃபேக்சரர், அதாவது ஒரு டாக்டருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் டாக்டருக்கு இடையில் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டேன், நான் இன்னொரு பாடியில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தேன், டிங்கரிங், அந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், அவர் அதை பார்ப்பாருன்னா நான் அனுப்புறதுனால நான் வாங்கவும் கூடாது, நான் கொடுக்கவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த மருத்துவமனை அது போல் செயல்படணும். அது மாதிரி மருந்தக கம்பெனிகள்லேருந்து நம்ம வந்து மருந்து எழுதி, அதாவது அந்த மருந்துகள் செய்யக்கூடிய ஆய்வுகளுக்கு நம்ம தொகை வாங்கலாம். அதாவது ஆய்வுகள் நடத்துகிறாங்க, அந்த ஆய்வுகளை நீங்கள் பங்கேற்கிறீங்க, உங்களோட நேரத்திற்காக நீங்கள் தொகை வாங்கலாம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் செக்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கலாம். ஆனால் ஃபார்மா கம்பெனி மருந்து எழுதுறதுக்கே தொகை வாங்கக்கூடாது. ஒரு ஆய்வில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க, அந்த ஆய்வில் உங்களோட நேரத்தை கொடுக்க போகிறீங்க. அந்த நேரம் நான் 4 பேஷண்ட்டை பார்த்துருந்தா ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிச்சிருப்பேன். ஒரு மாதம் ஃபுல்லாக போனதில் எனக்கு ஒரு 10,000 ரூபா காம்பன்சேஷனாக கலெக்ட் பண்ணலாம். பட் மருந்தை எழுதுறதுக்கே, இந்த மருந்தை எழுதுனா உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு இருந்தால் நம்ம எந்த கிஃப்ட்டோ எதுவுமே நம்ம ரிசீவ் பண்ணக்கூடாது. ஏன் மெடிக்கல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணால் போனஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. டாக்டர் வந்து ஏஜெண்ட் வைக்கக்கூடாது. பேஷண்ட்டை வாங்கிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் பேம்ப்ளெட் கொடுத்து இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா 10% தள்ளுபடி, எங்ககிட்ட நல்லா பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸு கொடுக்கவே கூடாது. டிஸ்க்ளோசிங் த சீக்ரெட்ஸ் ஆஃப் அ பேஷண்ட் தட் ஹவ் லேர்ன்ட் டியூரிங் ஹிஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பேஷண்ட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். அந்த மருத்துவமனையிலே வேறு யாராவது ஊழியர் வேலை செஞ்சாலும் இவங்க வந்தவங்க எங்கள் சித்தப்பா தான்,
நீங்கள் என் பெத்த அப்பாவே இருந்தாவா கூட நம்ம சொல்லக்கூடாது. மேஜர் ஆகிட்டாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட நம்ம தகவல் தெரிவிக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருந்தால் நோயாளியோட தொந்தரவு நோயாளிக்கு மட்டும்தான் சொல்லணும், அவங்க உறவினர்கள்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கவரிங், யாராவது தவறு செய்தாங்கன்னா உங்களுடைய மருத்துவ அறிவை வச்சு அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கக்கூடாது. ஆமாம் அவங்க செஞ்சது கரெக்டு தான், அது வந்து அந்த நேரம் அப்படியும் ஆயிருக்கலாம், மருத்துவ ரீதியாக அவங்க இந்த மருந்து உட்கொண்டதுனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கக்கூடாது. உங்களுடைய மெடிக்கல் நாலேஜை வந்து வெறும் காப்பாற்ற மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய ஒரு தண்டனை கிடைக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்காம பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மருத்துவர் வந்து ஷுட் நாட் ரைட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இன் ப்ரைவேட் ஃபார்முலே. அவருக்கு புரிகிற மாதிரியும் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசிக்கு புரிகிற மாதிரி எழுதக்கூடாது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் எழுதணும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருக்கணும். முடிஞ்சால் டைப் பண்ண சொல்கிறாங்க, டைப் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் எழுதினாலும் கிளியராக லெஜிபிளாக ஸ்பெல்லிங்கோட, எம்ஜியோட, எம்ஜியா எம்சிஜியா, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடணுமா மத்தியானம் சாப்பிடணுமா எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, உணவுக்கு முன்னா உணவுக்கு பின்னா எல்லாமே எழுதணும். சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் கொடுத்தா கரெக்டாக மாத்திரை கொடுப்பாங்க. அதை வேறு அது பேஷண்ட் பெருமையாக சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை சார், அங்கே போய் கொடுத்தா கரெக்டாக எல்லாம் மருந்து கொடுத்து எப்படி சாப்பிடணும் எல்லாம் சொல்லிவிடுவாங்க சார் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்புறம் இப்போது இந்த காலகட்டத்தில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறை தான் நம்ம இப்போ சுட்டி காட்ட போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். மருத்துவமனை கண்டிப்பாக ஒரு நொடி பொழுதும் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது டிவியில் விளம்பரங்கள், ஒரு பொழுதும் விளம்பரம் செய்யக்கூடாது. விளம்பர பலகைகள் வைக்கக்கூடாது. ஆங்காங்கே விளம்பர பலகைகள், மருத்துவமனையோட பேர் கொண்ட பலகைகள். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எ ஃபிசிஷியன் ஷுட் நாட் பப்ளிஷ் ஆன் இஸ் ஓன். அவரை பற்றியே நான் இது நல்லா பண்ணுவேன், நான் இது நல்லா பண்ணுவேன், எங்ககிட்ட வாங்க, நாங்கள் நானே சொல்லிக்கக்கூடாது. நல்லா ஆனவங்க 4 பேர்கிட்ட சொல்லி இங்கே வாங்க இந்த டாக்டர் நல்லா பார்க்குறாருன்னு கூட்டிகிட்டு வரணும். எ ஃபிசிஷியன் அன்எத்திக்கலாக எந்த டிவிலையும் எதுலேயும் போய் பேட்டி கொடுக்கக்கூடாது. எத்திக்கலாக கொடுக்கலாம், நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அங்கே போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்க சொன்னாங்கன்னா அங்கே போயிட்டு எங்கள் மருத்துவமனைக்கு வாங்க, இதெல்லாம் நாங்கள் நல்லா சிகிச்சை பண்ணுறோம், குறைந்த செலவில் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அங்கே போயிட்டு நோய்களை பற்றியும் அந்த நோய்களை தீர்க்கிற முறைகளை பற்றியும் பேசலாம், தவறு கிடையாது. எ ஃபிசிஷியன் கேன் அனௌன்ஸ் இன் லே ஆர் ப்ரொஃபஷனல் ப்ரெஸ் ஹிஸ் ஸ்டார்டிங் ஆஃப் ப்ராக்டிஸ். அதாவது ஊடகங்களில் நான் இது போல் தொழிலை தொடங்குறேன்னு மட்டும் கூட விளம்பரம் கொடுக்கலாம். அதாவது விளம்பரம் என்னென்னா, நான் ஒரு வருடம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை, மருத்துவமனை மூடப்பட்டிருக்கு, என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக, நான் அதனால் மீண்டும் திறக்கிறேன் அப்படின்னா வந்து விளம்பரம் சொல்லலாம். அதுவும் ஒரு தடவை தான் சொல்லணும், சும்மா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. மாதம் ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லார்ஜ் சைன்போர்டு போடுறது, பெருசாக அந்த தெரு முனையிலேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு வண்டி வாகனம் 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே வந்தாலே அந்த ஹாஸ்பிட்டலோட போர்டு மின்னும். அந்த மாதிரி பலகைகள் போடக்கூடாது. இட் இஸ் இம்ப்ராப்பர் டு ஃபிக்ஸ் அ சைன் போர்டு ஆன் அ கெமிஸ்ட் ஷாப். ஃபார்மசியில் போய் வந்து ஸ்கின் டாக்டர் அவைலபிள், அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம போர்டு போட்டுக்கலாம். அந்த சந்தான மன்னவன் சொல்லுவார் பாருங்கள், அடுத்து ஆட்டோ ஆயுத பூஜை கொண்டாடுறது தப்பு ப்ரோன்னு. அந்த மாதிரி நம்ம கடையை விட்டுட்டு நம்ம வேறு கடையில் போய் நம்ம கடையோட போர்டை போடக்கூடாது. ஒரு லேப்லேயோ ஒரு ஃபார்மசிலேயோ இங்கே நல்ல மருத்துவ ஆலோசனைகள் தரப்படும், இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் மருந்துகளை தானாகவே செய்யலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ஆனால் அதோடைய ஃபார்முலாவை எழுதியிருக்கணும். தனக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி அந்த மருந்து இருக்கக்கூடாது. அப்புறம் மருத்துவம் செய்யும் பொழுது கண்டிப்பாக மது அருந்தி இருக்கக்கூடாது, மது அருந்தி மருத்துவம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, சர்க்கம்சிஷன், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது பேஷண்ட்டோட ஒரு அதாவது செய்யலாங்கிற கன்கரன்ஸ் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. மெடிக்கல் யாராவது சில மாமியார் கூட்டிகிட்டு வருவாங்க கருக்கலைக்கிறதுக்காக, ஏதாவது மருந்து கொடுத்து கருக்கழிச்சிடுங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கருக்கலைப்புங்கிறது இயற்கைக்கு எதிரான செயல். ஸோ அது கலைக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த கரு கலைக்கலைன்னா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து என்றால் மட்டும்தான் நம்ம கரு கலைக்கணும். வேறு எந்த காரணத்துக்காகவும் கரு கலைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன். சில பேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களோட உறவினர்கள், ஏன் செவிலியர்களே, ஏன் அந்த வாகன ஓட்டுநர்கள், அங்கே வந்து துப்புரவு பணியாளர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சார் எங்கள் அக்கா சார் என்ன குழந்தைன்னு பாருங்கள் சார், ஏற்கனவே 2 பொண்ணுங்க சார், அவங்களுக்கு அவங்க வீட்டில் கேட்குறாங்க சார், என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ணக்கூடாது. ஆணோ பெண்ணோ இரண்டுமே இயற்கை கொடுத்த ஒரு காட்ஸ் கிஃப்ட். அதை வந்து நம்ம நம்ம பார்க்குறது வந்து இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிங்கன்னா மன்னிப்பே கிடையாது. நம்பரை மற்றதுக்காவது போய் கேட்கலாம், கொள்ளலாம். ஏதாவது நான் இல்லைங்க அந்த போர்டு நான் வைக்கலை, கேஸ்லாம் போடலாம். எனக்கு தெரியாதவங்க வந்து எனக்கு எதிராக வந்து போர்டை போட்டார், நான் வந்து அந்த பலகை வைக்கலை ஃபார்மசியில், எனக்கு வேண்டாத ஒருத்தனும் வைக்கிறாருன்னு உங்களை காப்பாற்ற எல்லா சட்டத்துக்கும் ஒரு காப்பாற்றுறதுக்கு முயற்சியும் இருக்குது. இதுக்கு மட்டும் அப்பீலே கிடையாது. நீங்கள் செஞ்சிட்டீங்க, உங்கள் மருத்துவமனையில் நீங்கள் செக்ஸை பார்த்து சொல்லிட்டீங்க, உங்களால் அந்த சிசு இறந்துச்சுன்னா க்ளோஸ், அவ்வளோதான். அதுக்கு அப்பீல்லாம் கிடையாது. அது வந்து மேல் கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டே முடிவு பண்ணலாம். செஷன்ஸ் கோர்ட்ஸ்னால் அதுதான் இருக்கக்கூடிய மிகவும் குறைவான கோர்ட்டு. ஆனால் நீதி என்னமோ ஒன்று தான். நீதியில் வந்து உயர்ந்த நீதி, குறைந்த நீதியில் எளிதாக நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய கோர்ட்டை தான் நம்ம செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். ஊருக்கு ஒரு செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து கடைசியாக த இம்பார்ட்டண்ட் அஃபென்ஸ் வந்து RA அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் எத்திக்ஸை வந்து நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய இதில் எழுதிக்கணும். ஸோ பேஜ் நம்பர் 23 அதில் வந்து பாயிண்ட் நம்பர் 1 அடல்ட்ரியில் ஆரம்பித்து இந்த 6 இயர்ஸில் முடிகிற வரைக்கும் இந்த 6 இயர்ஸை வந்து நீங்கள் சார்ட்டாகவும் பண்ணலாம், பெரிய சார்ட்டாக. ஒரு மருத்துவரோ மருத்துவமனையில் இருக்கும் ஊழியர்களோ செய்யக்கூடாத RA அடல்ட்ரி, அதாவது உறவினர், நோயாளிகள் கிட்ட மருத்துவம் அல்லாத முறையில் பழகிறது. அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்கள் செய்வது. அன்லாஃபுல் அபார்ஷன், கரு கலைக்கிறது. மருத்துவம் சம்பந்தமில்லாத நபர்களிடம் நட்பு வைத்து மருத்துவத்தை ஊக்குவிப்பது, ஏஜென்ட்ஸ் வச்சுக்கிறது. அடிக்ஷன், அதாவது போதைப்பொருள் சாப்பிட்டு மருத்துவம் செய்வது, மது அருந்தி மருத்துவம் செய்வது. இது எல்லாமே மன்னிப்பில்லாத உயர்ந்த தண்டனைக்குரிய குற்றங்களாகவும். இது மருத்துவர்களுக்கு மட்டும் பொருந்தாது, மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்குமே அது பொருந்தும். மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது, மது அருந்தி செவிலியர் பயிற்சிக்கு வரக்கூடாது, போதை மாத்திரை போட்டுக்கக்கூடாது. பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, செவிலியர்கள் தனக்கு தெரியாத போதை மாத்திரைகள் போட்டு தூங்கிடுவாங்க. அது வந்து என்ன மாதிரி குற்றம்? மன்னிக்க முடியாத குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். நிரந்தரமாக எத்தனையோ ஆண்டுகள் சிறை தண்டனையில் நம்ம போடலாம். சரி, இப்போது நீங்கள் டியூட்டிஸை பற்றியெல்லாம் சொன்னீங்க. மருத்துவம் செய்யக்கூடிய செவிலியர்கள் அந்த இடத்துல அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன? நம்மளுடைய நம்ம இப்போ சொன்னதெல்லாம் நாம் எப்படி இருக்கணும்னு, நம்மளோட உரிமைகள் என்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு, மருத்துவம் செய்வதற்கு யாராவது தடை செய்தால் நீங்கள் கடை போடக்கூடாது, இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. அந்த ஊரில் இருக்கிற கவுன்சிலரு, அந்த பெரிய ஆட்கள், பொலிட்டிக்கலாக பெருசாக இருக்கிறவங்களாம் வந்து மருத்துவம் படித்து நம்பர் வச்சு அந்த இடத்துல நீங்கள் ஹாஸ்பிட்டல் போடக்கூடாதீங்க, இங்கே ஏற்கனவே எங்கள் சொந்தக்காரங்க போட்டிருக்காங்க, தள்ளி வச்சு போட்டிருந்தா கூட யாராவது தடுத்தால் அவங்க மேலே கடும் நடவடிக்கை ஒரு மருத்துவரால் எடுக்க முடியும் அப்படின்னு மருத்துவம். அப்புறம் ரைட் டு சூஸ் அ பேஷண்ட், இந்த நோயாளியை நான் பார்க்க மாட்டேன். ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. இல்லை அவங்க சரியாக டாக்டர்கிட்ட நடந்துக்கலை, அவங்க ஒழுக்கமான முறையில் இல்லை, டாக்டரை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, அவங்க வந்து மனசு உடையிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நோயாளியை நான் பார்க்க மாட்டேன். அது எவ்வளோ ஆபத்தான காலத்துலேயும் இருக்கலாம். நீ டாக்டர்னா நீ பேஷண்ட் பார்க்குறது தானே உன்னோட டியூட்டி, நீ எப்படி பார்க்காம விட்டேன்னு கேட்க முடியாது. மருந்துகளை கொடுக்கலாம், டாக்டரே உள்ள மருந்து வச்சு கொடுக்குறாருப்பா, அவரே வச்சு கொடுக்குறாருப்பா, அவருக்கு கமிஷன் கிடைக்குமா? கூடாது. டாக்டர் மருந்து உள்ளே வச்சு தரலாம். டாக்டர் மருந்து விற்காமல் அப்புறம் டாக்டர் நான் தோரம்பருப்பா விற்பார். டாக்டர் மருந்து விற்கலாம். எல்லாமே சட்ட நிபந்தனைக்கு உட்பட்டது. அதாவது நீங்கள் மருத்துவம் செய்யக்கூடிய மருந்துகளை நீங்கள் விற்கணும்.
போதை மாத்திரையும் தூக்க மாத்திரையும் நீங்கள் விற்றுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ், உயிரை காப்பாற்றுவதற்கு, அதாவது மற்றபடி அந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், பட் மருத்துவத்துக்கு பயன்படும் அப்படின்னா உதாரணம் ஆக்சிஜன், உதாரணம் நம்ம வச்சிட்ருக்கிற ஆல்ப்ராசோலம், ஜோல்பிடம், இந்த மாதிரி ஜென்ரிக் நேம் கொண்ட மருந்துகளை நம்ம வச்சுருக்கலாம். மருத்துவர் அதை வச்சுருக்கலாம், மருத்துவர் அதை வச்சுக்காமல் துப்பாக்கியாக வச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ மருத்துவர்கள் எவ்வளோ ஆபத்தான மருந்துகளும் கையகப்படுத்தி வைக்கலாம். ரைட் டு ஆட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் டு த நேம், ரைட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பப்ளிக், ரைட் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு பப்ளிக் அண்ட் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு மருத்துவரை அந்த இருக்க மருத்துவமனைகளில் எந்த மருத்துவமனையிலையும் பணியாற்றலாம், அதில் எதுலேயும் பண்ணலாம். மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ஒரு சாட்சியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேன் ஃபிக்ஸ் டு த டிகிரிஸ் ஒன்லி ரெக்கக்னைஸ் மெடிக்கல், அவங்களுடைய டிகிரி வச்ச சீலை பயன்படுத்தலாம். ஸோ என்ன பயன்படுத்தலாம், சீல் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் he should not get his patient examined or operated upon by another doctor without his permission. அதாவது ஒருத்தர் ஒரு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, அந்த அறுவை சிகிச்சையை அவருக்கு தெரிஞ்ச முறையில் அவர் செய்கிறாரு. இது இங்கே இல்லை, இன்னொரு டாக்டர் போனால் இன்னும் நல்லா செய்வார். அப்போ இந்த டாக்டரோட காம்பிட்டன்சி, அவங்களோட எபிலிட்டியை வச்சு இந்த டாக்டரை வந்து நம்ம தண்டனை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. 5 விரல்களும் ஒரே போல் இருக்காது. அவருக்கு தெரிஞ்ச முறையில் தான் அவர் செய்வார். அந்த டாக்டர்கிட்ட போனால் தையலே தெரியாதமா செய்வாராமே. நீங்கள் என்ன தையல் போட்டிருக்கீங்க, உங்களை நான் கோர்ட்டில் போடுவேன்னு பேஷண்ட் மிரட்டினாங்கன்னா போடுறதுனா கேஸ் போட்டுக்கோங்க. டாக்டரை அதில் தப்பு சொல்ல முடியாது. அவருக்கு தெரிஞ்சதை, அவருக்கு எது வருமோ அதை செய்வார். அதை வந்து நம்ம இன்னொரு டாக்டரோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் அப்படி செய்வாராமே இப்படி செய்வாராமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மருத்துவர் பக்கத்துலேயே இல்லை, அந்த ஊரில் ரொம்ப பயங்கர இருட்டாக இருக்குது, மருத்துவர் இல்லை, மருத்துவமனை இல்லை, அவரால் அப்போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னா அந்த நோயாளியை நான் பார்க்க முடியலன்னு சொல்லலாம். இல்லை அந்த ஊரில் போய் கல் எடுத்து அடிக்கிறது, நோயாளிகள் இல்லாத ஒரு படத்தில் வந்து டாக்டரை கத்தி எடுத்து கையில் மிரட்டின்னு வந்து பாரு, இதே உனக்காச்சுன்னா நீ பண்ணுவியா அப்படிலாம் போட்டுலாம் மிரட்டக்கூடாது. அவருக்கும் முடியாத நாட்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். பட் டாக்டரே மனிதாபிமானத்தோட முடியாத நேரங்களில் கூட பேஷண்ட் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. he should give a legible prescription mentioning full and detailed instruction. உணவுக்கு முன்னா பின்னா இன்ஜெக்ஷன் ஐஎம்மா ஐவியான்னு டீட்டெயிலாக கரெக்டாக எழுதணும். அது பார்த்தா யார் பார்த்தாலும் டக்குன்னு புரியணும். என்ன இன்ஜெக்ஷன் எழுதுனாங்கன்னு பேர் தெரியல, என்ன ரூட்டு தெரியல அப்படின்லாம் எழுதக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்டால் அப்புறம் பேஷண்ட்ஸ் இந்த மாத்திரை சாப்பிட்டாக்கா என்ன பக்க விளைவுகள் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சில பேஷண்ட்ஸ் சொல்லுவேன், அயன் டேப்லெட் சாப்பிட்டா மோஷன் கருப்பாதாமல் போகும், பயப்படாதீங்க. டிபி மாத்திரை சாப்பிட்டா மோஷன் வந்து சிகப்பாக இந்த செந்துரம் கலரில் போகும், பயப்படாதீங்கன்னு சொல்லியிருப்போம். சில மாத்திரைகள் அமாக்சிசிலின்லாம் சாப்பிட்டாக்கா பேதியாகும், அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காமன் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸை நம்ம பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் செய்யணும். எக்ஸ்ரேவை தவறாக ஏதாவது இன்டர்ப்ரெட் பண்ணிட்டோம்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் தான். எனக்கு தெரிஞ்சது தான் நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்ரே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர், அது வந்து மாறாது. ஃபிலிமுக்கு ஃபிலிம் மாறாது. ஒரு எக்ஸ்ரேக்கு ஒரு ரிப்போர்ட்டாக தான் இருக்க முடியும். அதில் ஏதாவது முறிவு இருந்ததுன்னா டாக்டர் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கலைன்னா அது வந்து நெக்லிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பேஷண்ட் சம்மந்தமான தகவல்களை பேஷண்ட்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், மைனராக இல்லாத பட்சத்தில். மேஜராக இருந்தாங்கன்னா மேஜராக அவங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டலாம். சார் அவர் சொல்லிட்டு போயிடுவார், சார் நாங்கள் தான் சார் ஒரு ஃபீஸ் கட்டணும், நான் தான் பசங்க, நாங்கள் தான், அவருக்கு வேறு யாரும் இல்லை சார், நான் தான் சார் அண்ணா பிள்ளைங்க, நாங்கள் தான் தங்கச்சி பிள்ளைங்க. பேஷண்ட் ஒரு வேளை இதை பற்றி எங்ககிட்ட தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அது உங்களோட டியூட்டி. நீ இல்லை அவருக்குன்னு யாரும் இல்லை, அந்த அக்கா தான் சின்ன வயசுலேருந்து கக்கா போனதுலேருந்து உச்சா போனதுலேருந்து எல்லாம் கழுவுனாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். பேஷண்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ஷியலிட்டி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் கிட்டலாம் டச் வச்சுக்கக்கூடாதுன்னு திரும்பவும் வலியுறுத்துகிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி, ஏஜென்ட்ஸ் பற்றி தொடர்ந்து எத்திக்ஸில் சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடியது வந்து நெக்லிஜென்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேனா முடியவங்கெல்லாம் பேனா மீண்டும் தருங்க. நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா,
மருத்துவத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்ய தவறிய மருத்துவர்கள். ஒரு மருத்துவத்துக்கு ஒரு முறை இருக்கும், அவருக்கு தெரிஞ்சது தான் செஞ்சுருக்கலாம், ஆனால் அடிப்படையாவது செய்யணும். அதனால் அவர் செஞ்சதுனால அந்த நோயாளிக்கு வந்து அதாவது என்னென்னலாம் லயபிலிட்டி ஆஃப் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டியூட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு டியூட்டி, ஒரு குறிப்பிட்ட அடிப்படை கேர் கொடுக்கணும். பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும், கேத்தீட்டர் மாற்றிருக்கணும், ஐஎம்னா ஐஎம் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டாலே அது என்ன அடிப்படையில் செஞ்ச தவறே நெக்லிஜென்ஸ் தான் அப்படின்னு டியூ கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரலிக்ஷன், த ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் தி டாக்டர் டு மெயின்டைன் கேர் அண்ட் த ஸ்கில். ஒரு அடிப்படை ஸ்கில்லை திறனை பயன்படுத்திக்கணும். பேசிக்காக கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்போ பேசிக்னா என்னன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். டைரக்ட் காசேஷன், அவர் செஞ்சதுனால அந்த நோயாளி இறந்தாலோ அல்ல அந்த நோயாளி தினசரி வேலைக்கு போக முடியாமல் ஒரு கஷ்டப்படுறாரு, ஒரு நரம்பு தெரியாமல் கட் பண்ணதுனால கால் வரல, கை வரல, பார்வை போயிடுச்சு அப்படின்னா அந்த மருத்துவர் தான் அதுக்கு பொறுப்பு. த டேமேஜ் விச் ரிசல்ட்ஸ் மஸ்ட் பி ரீசனபிளி ஃபோர்சியபிள். ஏதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது இந்த நரம்பு கட் ஆகும்னு ஓகே தெரிஞ்சதுன்னா சொல்லிடலாம் முன்னாடியே. இந்த மாதிரி எச்சில் சுரப்பியில் நரம்பு ஆப்ரேஷன் பண்ணும்போது நாளைக்கு பேச முடியாத போகலாம், வாய் கோணலாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஸ்டன்சஸ் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன மருத்துவம் செய்ய போகிறோமோ கன்சென்ட் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நான் ரொம்ப கடும் மோசமான உடல்நிலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இதில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்குது, 24 மணிலேருந்து 48 மணி நேரம் கடந்தால் தான் மீண்டும் நம்ம எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிற கன்சென்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கன்சென்ட் வாங்கணும். கன்சென்ட் வாங்கலனாலே தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும் பேஷண்ட்டுக்கு. அந்த பேஷண்ட் வந்து நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எனக்கு தெரியாதா, நூ டாக்டரா வே டாக்டரா, நான் டாக்டரா நீ டாக்டராலாம் பேசக்கூடாது. நான் எனக்கு வேணாம் சார் உங்கள்கிட்ட நான் பண்ணிக்கலைன்னா விட்டுடணும். நான் நல்லதுக்கு தான் பண்ணேன், நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி, எங்கள் தாத்தா வந்தால் நான் இதான் பண்ணியிருப்பேன், அந்த டைலாக்லாம் விடக்கூடாது. பேஷண்ட்டும் உங்கள்கிட்ட வேணான்னு சொல்லிட்டா விட்டுடணும். அதாவது ஏதாவது டெஸ்ட் டோஸ் போடாமல் நம்ம மருந்து கொடுக்கறது. எக்ஸ்ரே வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ரே எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை எடுக்கக்கூடாத இடத்துல எக்ஸ்ரே எடுத்தாலும் சரி, ஏன்னா எக்ஸ்ரே வந்து கதிர்வீச்சுகள் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் தரும். அதனால் அப்புறம் எக்ஸ்ரேவை சரியாக படிக்கலைனாலும் தப்பு. அந்த பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு டைமுக்கு அட்டன் பண்ணலைன்னா தப்பு. அட்டனே நான் பண்ண மாட்டேன்னா ஓகே, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டு அந்த பேஷண்ட் அதனால் ஏதாவது பிரச்சனைகளை சந்தித்தா தப்பு. அடிப்படை தகவல் தெரியாமல் ராங் டயக்னோசிஸ் பண்ணுறது. அப்புறம் ஒருவேளை அந்த டாக்டர் அங்கே இல்லை, அந்த நாள் அந்த இல்லைன்னா அதுக்காக தப்பு சொல்லலை. இல்லைன்னா யாராவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதோ ஒரு டாக்டரோ அங்கே வந்து அங்கே டியூட்டியில் இருக்கிற செவிலியர்களாக இருக்கணும். இந்த மாதிரி மார்னிங் டியூட்டி சேஞ்ச் பண்ணணும், ஈவினிங் டியூட்டி சேஞ்ச் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். இல்லைன்னா கப்புன்னு அப்படியே நிசப்தமாக மூடிட்டு போயிடக்கூடாது. அங்கே போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் கேர்லாம் கொடுக்கணும் பேஷண்ட்ஸ்க்கு. அதாவது நல்லா கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஓவர் டோஸ் பற்றிலாம் நல்லா தெரியணும். அந்த அம்மாவுக்கு உள்ள கருவுற்றிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பில்லாத மருந்துகளாக தரணும். அந்த மாதிரி ஒரு அடிப்படை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இதெல்லாமே செய்தாக்கா டாக்டர் வந்து தண்டனைக்குரிய குற்றத்துக்கு வருவாங்க. எதெல்லாம் தண்டனைக்கு இல்லாத குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்டர் இஸ் நாட் லயபிள். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதாவது இந்த இவங்கக்கிட்ட பண்ணால் இது இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி குற்றங்கள்லாம் டாக்டர் நம்ம வந்து மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க முடியாத நாட்களில் அந்த மாதிரி, அல்லது இந்த நோயை தீர்க்க முடியாத ஒரு நோயை போய் தீர்க்கலைன்னு போய் சொல்ல முடியாது. இப்போ சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா தீர்க்கவே முடியாது. அது இந்த டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் போனேன், இவர் தீர்க்கவே இல்லை, அவர் தீர்க்கிறேன்னு எனக்கு டிவிலெலாம் விளம்பரத்தில் சொன்னார். கண்டிப்பாக டிவியில் விளம்பரம் பண்ணவே கூடாது ஒரு மருத்துவர். இந்த நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அது எப்படி புக்கில் இவ்வளோ கொட்டை எழுத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் டெய்லி நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி 10 மணி அளவில் வரிசையாக அரை மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் வராங்க. நைட்டில் வந்து நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசி எங்கள்கிட்ட வாங்க, இதுக்கு தீர்வு இருக்குது, இத்தனை பேர் நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 100% அதை பண்ணக்கூடாதுன்னு இந்த புக்கில் எழுதியிருக்கு. ஆனால் அது எப்படி அரசாங்கமும் அதை தொலைக்காட்சி நிறுவனங்களும் அதை வந்து அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, கடைசியாக இதை மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு உங்களை வந்து விடுவிக்கிறேன். ரெஸ் இப்சா லாக்விட்டார் த டாக்ட்ரின். ரெஸ் ஆர்இஎஸ் இப்சா
ரெஸ் இப்சா லாக்விட்டர். ஸோ இந்த வார்த்தையை பெருசாக கொட்டை எழுத்தில் எழுதி ஒரு சார்ட்டில் எழுதி நம்மளுடைய ஓபிடியில் ஒட்டுங்க. மீனிங் என்ன அப்படின்னா, ரெஸ் இப்சா லாக்விட்டர் அப்ளைஸ் விச் மீன்ஸ் த திங் ஆர் ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதாவது ஒரு தவறு யாராவது செய்திருந்தாங்கன்னா அந்த தவறே சாட்சி சொல்லுதுன்னா அப்போ சாட்சியே தேவையில்லை. நீங்கள் போட்டிருக்கிற ஊசினால தான் அதில் சீல் பிடிச்சிருக்கு, நீங்கள் வச்ச ஹார்ட் ஃபார்மெண்டேஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொப்பளம் வந்துருச்சு, நீங்கள் திருப்பி விடாததுனால தான் பெட்சோர் வந்துருச்சு அப்படின்னு அந்த தவறே தனக்கு பேசிட்டா இது நான் பண்ணல நீ பண்ணலன்னா சொல்லவே தேவையில்லை. தவறே பேசும், அதுவே சாட்சி. அதுக்கு பேர் தான் ரெஸ் இப்சா லாக்விட்டர். ஓவர் டோஸ் மருந்து கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே ரெஸ் இப்சா லாக்விட்டர். அதாவது த ப்ரொஃபஷனல் மஸ்ட் பி ப்ரூவ்ட் இன் த கோர்ட். இதெல்லாம் ப்ரூவே பண்ண தேவையில்ல. இதுக்கு வந்து டாக்டரை டைரெக்டாகவே அக்யூஸ் பண்ணலாம். அது அந்த மருத்துவமனையில் யார் செய்திருந்தாலும் அந்த டாக்டர் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றணும். இல்லை சார் நான் பண்ணலை, சிஸ்டர் தான் பண்ணாங்கன்னு, அந்த சிஸ்டர் உங்கள் கீழே தான் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அடிப்படை மருத்துவ கல்வி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்க படித்து தானே வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நர்சிங் காலேஜ்னால் இதுக்கு ஓகே, உங்களுடைய கண்காணிப்பில் நடக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இல்லையா, நீங்கள் எல்லாமே நான் பார்த்துட்ருக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க முடியாது, அதுக்குன்னு இப்படி வெந்து புண்ணாயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரெஸ் இப்சா லாக்விட்டர் அப்படின்னா ஒரு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான தவறுகளுக்கும் மருத்துவரே முழு பொறுப்பு. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி நம்ம மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, இதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதில் தண்டனை இல்லைன்னு கிடையாது, பகுதியாக இருக்குது. ஆனால் முழு தண்டனை அந்த மருத்துவர் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸில் நோவஸ் ஆக்டஸ் இன்டர்வீனியஸ் அதை பற்றிலாம் பார்க்கலாம். அதாவது இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நோவஸ் ஆக்டஸ் இன்டர்வீனியஸ்னால் என்னென்னா, the person is responsible not only for his actions but also for the logical consequence of those actions. அதாவது ஒரு தவறு செய்கிறாங்க, அந்த தவறு மட்டும் இல்லாமல் அந்த தவறுனால வரக்கூடிய பின்விளைவுகள், முக்கியமாக வந்து இந்த வயிற்றுக்குள்ளே கத்திரிக்கோல் வச்சிடுறது, இந்த வயிற்றுக்குள்ளே காஸ் பண்டில் வச்சிடுறது, வாயில் தெர்மாமீட்டர் வச்சுட்டு போயிடுறது, இல்லை வந்து ஒரு மோஷன் போகிற இடத்துல தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டரை வச்சுட்டு வந்துடுறது, வயிற்றுக்குள்ளே நம்ம இந்த ஒரு படத்தில் பம்மல் கே சம்பந்தமில் கடிகாரம் வச்சுட்டு வருவாங்க இல்லையா, அதனால் அந்த படத்தில் சிம்ரன் அக்கா வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ அதை நம்ம எப்படியாவது டிக் டிக்குன்னு கேட்கணுமே அப்படின்னா அந்த படத்தில் ரொம்ப அந்த ஸோ அந்த ப்ராப்ளமுக்கு பேர் நாவஸ் ஆக்டஸ் இன்டர்வீனியன்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கொட்டை எழுத்தில் நீங்கள் போடலாம். இந்த அடுத்ததுக்கு என்ன அப்படின்னா, அந்த குற்றமே தனக்காக பேசும். ரெஸ் இப்சா லாக்விட்டர். நர்வஸ் ஆக்டர் இன்டர்வீனஸ்னால் ஒரு தவறு மட்டும் இல்லை, அந்த தவறுனால வரக்கூடிய பின்விளைவுகள். அதனால தான் நம்ம எதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ணும் பொழுது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக கவுண்ட் பண்ணணும். ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம எதாவது சர்க்கம்சிஷன் பண்ணுறோம், டோ ஆம்புடேஷன் பண்ணோன்னா ட்ரேயில் எடுத்துன்னு வரும்போது, சார் ட்ரே ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்தோடனே ட்ரே எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிடணும். நான் ட்ரே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார், 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணணும். நான் இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு, சார் ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு, நான் ட்ரே எடுத்துகிட்டேன், நான் 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இத்தனை காஸ் பண்டில் நான் போட்டிருக்கேன், இத்தனை காஸ் பண்டில் டிஸ்கார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாமே நர்ஸோட முக்கியமான வேலை இருக்கும். ஏன் அப்படின்னா அடிப்படையாக நம்ம இந்த ரெஸ் இப்சா லாக்விட்டர், இந்த தவறு நடந்தால் அந்த குற்றமே தனக்காக பேசும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் ஸோ இந்த எத்திக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விகாரியஸ் liability of act of another person. ஸோ நான் இல்லை சார் ஆயமா தான் சார் அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க, நான் இல்லை சார் அந்த சிஸ்டர் தான் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது விகாரியஸ் liability. ஸோ 3 டெர்மினாலஜி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து ரெஸ் இப்சா லாக்விட்டர், நம்ம செய்கிற குற்றமே நமக்காக பேசும், நமக்கு எதிராக பேசும். நோவஸ் ஆக்டஸ் இன்டர்வீனியன்ஸ்னால் நம்ம செய்த தவறுகள், நம்ம தவறுகள் மட்டும் இல்லாமல் அந்த தவறுகள்னால வரக்கூடிய பின்விளைவுகளுக்கும் நாம தான் பொறுப்பு. உள்ள கத்திரிக்கோள் வைக்கிறது, காஸ் வைக்கிறது, அந்த உதாரணத்தை பற்றி நீங்கள் எழுதலாம். விகாரியஸ் லயபிலிட்டினா ஒரு மருத்துவம், இதை தான் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது. விகாரியஸ் லயபிலிட்டி தான் மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தவறுகளுக்கும் மருத்துவரே முழு பொறுப்பு. அப்புறம் அடுத்த கிளாஸில்
மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ நாள் ஒரு கேஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் யூத்தனேசியா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கருணை கொலைன்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த கருணை கொலை எத்தனை நாடுகள் இருக்குது, எத்தனை நாடுகளில் ஓகே சொல்லியிருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் சில குற்றங்களுக்கான அப்புறம் மேலிங்கரிங் பற்றி பேசுவோம். மேலிங்கரிங்னா நடிக்கிறது. டாக்டர் சில இடத்துல நடிப்பாங்க. இந்த ஒன்று இருக்கிறத வந்து பெருசாக்கி சின்னதாக்கி மிகைப்படுத்தி குறைப்படுத்தி ஐயோ இது பெரிய பிரச்சனைமா உடனே பண்ணலன்னா அந்த பேஷண்ட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை தேவையில்லாமல் பயமும் ஊற்றக்கூடாது. சாதாரண பிரச்சனைனா சாதாரண பிரச்சனைன்னு சொல்லணும், பெரிய பிரச்சனைனா பெரிய பிரச்சனைன்னு சொல்லணும். ஸோ பயம் உறுத்தல் கூடாது. அப்புறம் வந்து கன்சியூமர் ஆக்ட்னா என்ன, அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட், ஒருத்தருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஸோ இதில் வரக்கூடிய கேள்விகள்லாம் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும் உங்களோட அசைன்மெண்ட்லனா, இந்தியன் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் பற்றி நான் உள்ள பேராகிராஃப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். வார்னிங் நோட்டீஸு, நெக்லிஜென்ஸ்னால் என்ன, விகாரியஸ் லயபிலிட்டி, மேலிங்கரிங், யூத்தனேசியா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.